அத்தியாயம் 3. கடவுளின் கட்டளை. ஸ்ரீய பதியும் கல்யாண குணங்கள் அனைத்தும் ஒருங்கே நிறைந்தவனுமான பகவான் பூபாரம் தீர்க்கும் பொருட்டு ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம் செய்து பண்டிதர்கள், பாமரர்கள், அரசர்கள், யாதவர்கள் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் கட்புலனை வடிவத்தோடு தன் குணங்களையும் லீலா வினோதங்களையும் விளக்கி அருளினார். பூதகி, சகடன், யமலார்ஜுனன், நாரிஷ்டன், தேனுகன், காளியன், கேசி, குவலய யாபீடன், சானூரன், கம்சன் முதலான துஷ்டர்களை அழித்துவிட்டு தயையும் நேயமும் ஆசையும் அன்புமிக்க தம் கடைக்கண் பார்வையின் ஒளியோடு திருவாயமுதத்தால் உலகை காப்பவராக விளங்கினார். அற்புதமான அழகான நல்ல குணங்களால் அக்ரூர, மாலாகார் முதலானவர்களையும் பரம பாகவதர்களாக செய்தார். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்ய உற்சாகம் உண்டாகும்படி உபனிஷதங்கள் அனைத்தையும் கறவை பசுக்களாகவும் அர்ஜுனனை அவற்றின் கன்றாகவும் செய்து தாம் ஒரு இடையனாகி கீதை அமுது என்ற தீஞ்சுவை பாலை கறந்து களங்கமற்ற மனமுள்ள சாதுக்கள் பருகி மகிழும்படி செய்தார். அதனால் வேத காமங்களில் கூறப்பட்ட கர்ம ஞான பக்தியோகம் வெளிப்படலாயிற்று. அதன் பிறகு பகவான் தம் பரமபதத்தை அடைந்தார். உடனே உலகில் கலியுக தர்மம் மிகுந்தது. பாவங்கள் அதிகமாகி பரவலாயின. இந்த கலிகாலத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் ஒழுங்கற்று சீர்குலைந்தன. அவை தவறியதால் வேத யுக்தமாக வேள்விகளும் நற்கருமங்களும் நடைபெறாமல் நின்று போயின. அதனால் வேத விதிப்படி நடைபெற்று வந்த இன தூய்மையை காக்கவல்ல திருமணங்கள் ஒழிந்தன. ஆசிரியர் மாணவன் என்ற முறைமையும் மாறியது. கணவன் மனைவியர் மரியாதைகள் அகன்றன. தேவ யாகங்கள் குறைந்தன. பலவானே குலவானாகவும் ஜனாதிபதியாகவும் ஆயினான். சாஸ்திரங்களில் விதித்துள்ள தீட்சைகள் பிராமணர்கள் கைவிட்டனர். சாஸ்திர யுக்தமான பிராயச்சித்தங்கள் விளக்கப்பட்டன. சீலங்கன் சிறப்பற்று போயின. சிறிதளவு பொருள் வருவாயுள்ளவனுக்கும் நான் என்ற அகந்தை மிகுந்தது. மங்கையர்கள் பொன்னிலும் பொருளிலும் சிந்தை செலுத்தும் அளவிற்கு கற்பிலும் கணவனை பேணுவதிலும் அக்கறை செலுத்தாமல் தன்னை கொண்ட கணவனிடம் பணமில்லை என்றால் அவனுக்கு இரண்டகம் செய்து பணக்காரர்களாகிய பிற ஆடவரை கூடி மகிழ்பவர்களாக ஆனார்கள். யான், எனது என்ற அகந்தை முதலானவற்றை அகற்றும் ஆத்ம ஞானத்தை அலட்சியம் செய்து உலக ஞான விஷயமான பொருள் ஈட்டும் வழிகளையே சிறந்ததென மதித்து மாந்தர்கள் அனைவரும் பொருளை தேடியடைய எத்தகைய முயற்சிகளையும் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் கூட செய்யலானார்கள். இன்னல் தரும் பொருளை ஈட்டலும் துன்பமே, பின்னரதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அளித்தலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் இழந்தலும் துன்பமே யாம் என்றது போல் அத்தகைய துன்பத்துடன் பொருளைத் தேடி அதை நல்ல செயல்களுக்கும் நல்லவை செய்யும் நல்லவர்களுக்கும் உதவலாமலிருந்தார்கள். பொய் வீடு கட்டி புலால் வீட்டை இச்சித்து மெய் வீட்டை இழந்த மேதங்கான், பொய் வீடு போ என்னும் உங்கள் புலால் வீட்டை உண்பதற்கு வாவென்னும் நல்ல வனம் என்றபடி பொய்யான வாழ்வை மெய்யானதாகவும் நிலையானதாகவும் நினைத்து
பொய் வீடுகள், மாளிகைகள் முதலியவற்றின் நிர்மாண வகைகளுக்கு செலவழிக்கலானார்கள். அவ்வாறு அவர்கள் கட்டிய பொய் வீடுகளில் மெய்வீடு தேடும் செயல்களாகிய அதிதி பூஜை முதலிய காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் தங்கள் சிற்றின்ப செயல்களுக்கே பயன்படுத்துபவர்களானார்கள். பருவகால மழை தவறியது. பசிப்பினி அதிகரித்து வானோக்கி வாழும் நிலை தோன்றியது. அக்னி பூஜை, தேவ பூஜை, அதிதி பூஜை, பிண்டோதகதான, ரூப பிதுர் பூஜை முதலியவற்றை தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தார் ரோம்பல் தலை என்று திருவள்ளுவரின் பொய்யாத வேத மொழிப்படி செய்யாமல் விட்டார்கள். குளிக்காமலும் உண்பவர்களானார்கள். மங்கையர்கள் சிலர் பல பிள்ளைகள் பெறலாயினர். பலர் பிள்ளை பேரே இல்லாதவர்களாயினர். அவர்கள் தங்கள் இரு கைகளாலும் தலையை சொரிதல், கணவன் மாதவன் முதலியோர் பேச்சை அலட்சியம் செய்தல், பொய் பேசுதல் முதலியவற்றிற்கு ஆளானதோடு குலமங்கையர்கள் தூராசனை உடைய பெண்களுடன் சேர்ந்து தாங்களும் கெட்டு தங்கள் கணவன்மார்களுக்கும் பல வகையிலும் கேடு விளைவித்தார்கள். இல்லறத்தோர் நல்வழிகளில் தங்கள் பொருளை செலவிடவில்லை. வானப்பிரஸ்தர்கள் உண்ணத்தகாதன என்று விலக்கியவற்றை விரும்பி உண்ணலானார்கள். சந்நியாசிகள் தங்கள் மனைவி மக்களிடத்தில் அதிக அன்புடையவர்களாக பந்தப்படலானார்கள். ஜனங்கள் தாம் உண்ணும் சோற்றையும் வியாபார செய்து பிழைக்கலானார்கள். வேதியர்கள் வேத வியாபாரம் செய்யலானார்கள். குருமார்கள் சீடர்களின் ஞானத்தை விருத்தி செய்வதை விட்டு அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பவர் ஆனார்கள். இவ்வாறு கலியுகத்தில் கலியால் வருந்தி துக்கம் மிகுந்த மக்கள் மீது ஸ்ரீமன் நாராயணன் அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டார். எனவே தம் திருவடி தொண்டு ஒன்றையே பற்றென பற்றி மற்றொரு பற்றும் இல்லாத தம் அந்தரங்க பக்தர்களை அழைத்து, நான் ராமகிருஷ்ணர் முதலான அவதாரங்களை செய்து உலகை காத்தது போல நீங்களும் ஸ்ரீ பண்டரிபுரம் முதலான திருத்தலங்களில் பிறந்து பகவன் நாம சங்கீர்த்தனங்களை இயற்றியும் இசைத்தும் உலக மக்களை ஈடேற்றுங்கள். நான் உங்களிடம் உட்புகுந்து உங்களுடைய முயற்சிகள் தடையின்றி நிறைவேற துணை செய்கிறேன் என்று கட்டளையிட்டார். பக்தர்கள் அனைவரும் கடவுளின் கட்டளையை சிரமேல் வகித்து ஸ்ரீ பண்டரிபுரம் முதலிய புண்ணிய திருத்தலங்களில் அவதரித்து தங்கள் ஞான அனுஷ்டானங்களால் சம்சாரிகளுக்கு பகவத் விஷயத்தில் பக்தியும் ஞானமும் சம்சாரத்தில் விரக்தியும் உண்டாகும்படி செய்தார்கள். தமிழகத்தில் முற்காலத்தில் தோன்றிய ஆழ்வாராதிகளும் கூட பாமர மக்கள் அனைவரும் உய்யும் பொருட்டு பகவானை அடியார் கூறியது போல புகழ்ந்து மக்களிடையே பக்தியையும் ஞானத்தையும் உண்டாக்கி சென்றார்கள். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாச வார்குழலால் என்று மயங்கி நாளும் எல்லைக்கண் வாய் திறவாதே கேசவா புருஷோத்தமா என்னும் கேளழகிய கேடிலி என்றும் பேசுவாரவ வெய்தும் பெருமை. பேசுவான் புகில் நம்பரம் அன்றே சோர்வினார் பொருள் வைத்தது துண்டாகில் சொல்லு சொல்லு என்று கற்றும் இருந்து ஆர்வின விழும் வாய் திறவாதே. அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு கால தண்டத்தில் உய்யலும் ஆமே. மடிவழி வந்து நீர் புலன்சோர வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழி வார கண்டம் அடைப்பக்கன்
உறக்க மாதவன் முன்னம் தொடைவலி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீர் சுரையூர் மீள்வீர் இருடி கேசனை என ஏத்த வல்லீரே கூடி யுற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடியோர் பாடையில் இட்டு நரிப்படைக்கு ஓர் பாகுணம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌதுப முடைய கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உய்யலுமாமே வாய் ஒரு பக்கம் வாங்கிய வலிப்ப வளர்ந்த நீர்க்குழி கண்கள் மிளற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் நாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலோடும் சிக்கன சுற்ற மாயொரு பக்கம் நிற்க வல்லார்க்கு கால தண்டத்தில் உய்யலு மாமே. நன்றி, வணக்கம்.